ஹோம் ஸ்வீட் ஹோம் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட கூற்று. இன்றைக்கி உங்களோட நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் சிம்பிளாக எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் 30 நாளும் மார்கழி மாதம் வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அது எல்லாருமே பார்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு குட்டி பானை வாங்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பால் ஊற்றி பொங்குனதும் அரிசி போட்டுட்டோம். நாங்கள் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல, மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும். ஸோ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதனால் கொஞ்சமாக தான் பொங்கல் வச்சேன். பொங்கல் வச்சுட்டு வெல்லம் கரைசல் அது கொஞ்சம் மணலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாகுலாம் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இது பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி பொங்கல் ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டாச்சு. ஏலக்காய் நான் அப்போவே தட்டி போட்டுட்டேன். அதே போல் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வைக்கும்போது அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நாங்கள் எங்களோட கிராமத்தில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோன்னா, ஒயிட் பொங்கல் நான் உப்பு பொங்கல் செஞ்சுட்டு ஒரு 9லேருந்து 11 காய்கறிகளுக்கு மேலே போட்டு தான் நாங்கள் குழம்பு வச்சு அந்த மாதிரி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே போல் தான் நானும் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்னோடய பசங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த தக்காளி வதங்குறதுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 9 காய்க்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக பூசணிக்காய், மொச்சக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு கம்பல்சரி நாங்கள் அதுவும் ஆட் பண்ணுவோம். அவரைக்காய், பீன்ஸு இது எல்லாமே சேர்த்து ஒரு காரக்குழம்பு மாதிரி நாங்கள் செஞ்சு தான் எங்களோட கிராமத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களோட வீட்டோட பாரம்பரியமும் அதுதான். இது போல் எல்லாமே நல்லா நம்ம காரக்குழம்பு பதத்தில் செஞ்சிட்டோம்னா ஒயிட் பொங்கல் அந்த பக்கம் இருக்கிற சின்ன ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. எங்களோட பழக்கம் நாங்கள் உப்பு பொங்கல் செஞ்சுட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதனால் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும், பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி தாளிச்சிட்டு பொதுவாகவே நம்ம பானையில் வைக்கிறது தான் வழக்கம். ஸோ நம்ம புது சட்டியாக பயன்படுத்தும் போது அப்படியே வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் வானலில் குழம்பு தாளிச்சிட்டு ஜஸ்ட்டு கொதிக்க வைக்கிறதுக்காக மட்டும் பானையில் மாற்றி வைக்கிறேன். ஏன்னா இதில் அடி பிடிக்காது, அந்த பானையோட ஸ்மெல் வராது. அதுவும் இல்லாமல் இந்த சட்டி நாங்கள் பழக்கி தான் வச்சுருக்கோம். முன்னாடியே வாங்கி கொஞ்சம் பழக்கி வச்சதுனால இதில் அந்த மாதிரி எதுவுமே ஸ்மெல் வராது. அது இல்லாமல் சிலருக்கு புது சட்டியில் சமைச்சு சாப்பிடும்போது ஃபீவர் அந்த மாதிரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஒன் டே தானே, நம்மளோட பாரம்பரியத்தை விடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் உளுந்து வடை, கார வடை ரெண்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குழம்பும் இந்த பக்கம் சைட் பை சைட் குழம்பும் தயாராகிடுச்சு. இதில் நம்ம ஃபைனலாக புளி கரைசலும் சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம கார குழம்பாக தானே வைக்கிறோம், அதனால் ஃபைனலாக புளி கரைசலும் சேர்த்துப்போம். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை வேலையும் எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஏன்னா நேற்றே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி பூஜை ரூம் எல்லாமே தொடச்சி தயார் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பொட்டு மட்டும் வைக்காமல் இருந்துச்சு. ஸோ அதுவும் பூஜை ரூமும் நம்ம தானே எல்லாம் ரெடி பண்ணணும். என் ஹஸ்பண்ட் ஒரு சில வேலைலாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. மீதி இருக்கிற ஒரு சில வேலைலாம் நான் தான் பார்ப்பேன். பூஜை வேலைலாம் அவரும் செய்வார், நானும் செய்வேன். விளக்குக்கெலாம் பொட்டு மட்டும் வச்சுட்டேன். மீதி எல்லா வேலையுமே அவர் பார்த்துப்பார். குழந்தைங்களும் எல்லாருமே குளித்து ரெடி ஆகிட்டாங்க.
அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மஞ்சள், கரும்பு இது 2மே வந்து நாங்களே விளைய வச்சது. போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு வந்து சும்மா நாங்கள் மண்ணில் நட்டு வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா மாடு நிறைய இங்கே வந்துட்டே இருந்தனால மாடு மேய்ஞ்சி அப்படி இப்படி எப்பயோ போய் ஒரு கரும்பு மட்டும் நல்லபடியாக நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. அதே போல் மஞ்சளுமே நல்லா வளர்ந்துருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாடு அது ஃபுல்லாகவே மேய்ஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் அந்த இலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வாழை மரம் வச்சுருக்கோம். வாழை மரம் இப்போ தான் கொலை தள்ள போகுது. ஸோ வாழை இலையும் நம்ம அங்கேருந்தே எடுத்துக்கிட்டாச்சு. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதுதான் நாங்கள் வச்சுருந்த வாழை மரம். அதில் தான் அந்த இன்னும் ஒரு கரும்பும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து மாடு மேய்ஞ்சி சின்னதாகவே இருக்குது. ஸோ இந்த வருஷம் கரும்பு வாங்குகிற செலவு மிச்சமாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளோட இதுவும் மிச்சமாயிடுச்சு. நிறையவே மஞ்சள் போட்டு வச்சுருந்தோம். எல்லாமே இந்த வாட்டி அறுவடை பண்ணியாச்சு. அந்த மஞ்சள் எல்லாமே ஒரு 1/4 கிலோக்கு மேலேயே வந்திருக்கு. அப்புறம் இதுதான் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். நம்மளோட இதிலேருந்து நம்மளே அறுவடை பண்ணி வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை வேலை எல்லாமே ஹஸ்பண்ட் கொஞ்சம் முடிச்சிட்டார். நான் விளக்கு பொட்டு மட்டும்தான் வச்சேன். எண்ணெய் ஊற்றுறது, திரி போடுறது எல்லாமே அவரே பண்ணிட்டாரு. ஏன்னா டைம் ஆகுது இல்லையா, ஒரு 10 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து வடை போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் கார வடை போட்டு எடுத்துட்டேன். எப்பவும் போல் நம்மளோட தைத்திருநாள் வந்து நம்ம சூரியனுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நைவேத்தியம் பண்ணுவோம். ஏன்னா விவசாயிங்க அனைவருக்குமே வந்து சூரியன் தான் மூலாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே அவங்க தான். உழவர் திருநாளாகவும் நம்ம இந்த தைத்திருநாளில் கொண்டாடுறோம். 4 நாள் பொங்கலில் போகி பொங்கல் நேற்று முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து தைத்திருநாள் பொங்கல், நாளைக்கு மாட்டுப்பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கல் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் இருந்திருந்தால் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அப்படியே அதான் நாளைக்கு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சூரியனுக்கு படையலிட்டு வழிபட்டாச்சு. இதில் வந்து நாங்கள் சாப்பாடு பொங்கல், காரக்குழம்பு, தயிர் இது எல்லாம் வச்சு சூரிய தேவனுக்கு படையல் போட்டாச்சு. நல்லபடியாக இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சிச்சு. எப்போவும் போல் விவசாயிங்களுக்கு எல்லோரும் துணையாக இருக்கணும். நன்றி.